வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்க சோழன் பார்ட்டியை பிக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மொபைல் எடுத்து பார்க்க ராகவோட ஸ்டேட்டஸ் தெரியுது. என்ன முத நாள் தான் அவர் வலுக்கட்டாயமா இவர் நம்பரை வாங்கிட்டு அவர் நம்பரை கொடுத்திருந்தாருல. அதுல நிலாவுக்கு ராகவ் வாட்ச் பிரசன்ட் பண்ற போட்டோ வச்சிருக்காரு. பார்த்து பயங்கர கடுப்பாகிறாரு சோழன். நிலாவும் அதை ஸ்மைலோட வாங்கிட்டு இருக்கத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ராகவ் அந்த போட்டோவையே பார்த்து பார்த்து சந்தோஷ கடல்ல மிதந்துகிட்டு இருக்காரு. ஒரே போட்டோ தான் ரெண்டு பேர்கிட்ட வேற வேற மாதிரியான உணர்ச்சிகளை உருவாக்குது. என்ன இது ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு கடுப்பாகிற சோழன் போனை தூக்கி அடிக்க போறாரு. அப்புறம் தான் உரைக்குது போன்ல எந்த பிரச்சனையும் இல்ல, அதுல இருக்க போட்டோல தான் பிரச்சனைன்னு. பயங்கர கடுப்பாகி மறுபடியும் அந்த போட்டோவை பாக்குறாரு. போனை வச்சுட்டு காரை விட்டு இறங்குறவரு பின்கால உதச்சி கதவை சாத்துறாரு. முன்னாடி பேனட்டை குத்துறாரு. சோழன் பண்றது பெரிய தப்பு. நமக்கு உபயோகப்படுற பொருளை மதிக்கலன்னாலும் மிதிக்காம இருக்கணும். இவன் யாரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஏக கடுப்பாகிறவரு அப்படியே உடைச்சி அப்படின்னு பேனட்டை போட்டு குத்திட்டு இருக்காரு சோழன். பாண்டியனோட ஒர்க் ஷாப்ல கண்ணன் ப்ரோ வேலை பார்த்துட்டு இருக்க சரன்னு ஒரு கார் நிக்குது. அதுல இருந்து இறங்கி பாண்டியன் வர, அண்ணே என்னன்னு கார்ல வர்ற அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, ஆமாண்டா பெங்களூருக்கு பொருள் வாங்க போறேன்னு சொன்னேன்ல, அதான் ஃப்ரெண்டோட காரை எடுத்துட்டு வந்தேங்கிறாரு பாண்டி. கார்ல தான் போறியா? நீ பஸ்ல போவன்னு நினைச்சேங்கிறாரு கண்ணன் ப்ரோ. பொருள்லாம் எடுத்துட்டு வரணும் இல்லடா, கார்ல போனா டிக்கில போட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். பஸ்ன்னா பொருள் எல்லாம் ஏத்தி இறக்கி எதுக்கு தேவையில்லாத அலைச்சலு, அதான் கார் எடுத்துட்டு வந்துட்டேங்கிறாரு பாண்டி. அதுவும் சரிதான், எப்ப கிளம்புறேன்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ. இப்பவே கிளம்ப வேண்டியதுதான், பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டேன், ஒரு அழுத்தினா 5 மணி நேரத்துல போயிடலாங்கிறாரு பாண்டி. ஓ அப்படின்னு அவரு பாத்துட்டு இருக்க, 2 மணி நேரத்துல பர்ச்சேஸ் பண்ணா கூட ராத்திரி 9-10 மணிக்கெல்லாம் வந்துருவேங்கிறாரு பாண்டி. சரி சரின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, ராத்திரி கடையை பூட்டிட்டு நீயே சாவியை எடுத்துட்டு போயிடு, நான் நேரா வீட்டுக்கு போயிடுறேன் என்ன, அப்புறமா கார் எடுத்துட்டு வந்து பொருள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டியை கொண்டு போய் கொடுத்துடலாம் சரியான்னு கேக்குறாரு பாண்டி. சரி சரி ஓகேன்னு தலையாடுறாரு கண்ணன் ப்ரோ. அவரு உலர போக திரும்ப, பாண்டி அப்படின்னு வானதி கூப்பிடுறாங்க. அவரும் சந்தோஷமாவே திரும்பி என்ன வானதிங்கிறாரு. என்ன பாண்டி போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க, போன்ல சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாரு அவரு. சார்ஜ் ஒரு 30% ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல, நீ அப்படி எங்க போன நீ அப்படிங்கிறாங்க வானதி. ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு வர போனேன், பெங்களூர் போறேன்ல அதுதான் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி காரை பார்த்துட்டு மறுபடியும் பாண்டியை பாக்குறாங்க. பெங்களூர் போறல அப்படின்னு வானதி கேட்க, காலையில தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படிங்கிறாரு பாண்டி. என்கிட்ட எங்க சொன்ன, உங்க அண்ணன் கிட்ட சொன்ன, நான் அப்போ உன் கூட இருந்தேன் அவ்வளவுதாங்கிறாங்க வானதி. ஏய் உனக்கு தெரியணும்னு தாண்டி சொன்னேங்கிறாரு அவரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் அண்ணன் கிட்ட தான் சொன்ன அப்படின்னு வானதி சொல்ல, ஆரம்பிச்சிட்டாளா இது வேறையா அப்படின்னு கண்ணன் ப்ரோ தலைய குடிஞ்சுக்கிறாரு. அண்ணன் கிட்ட சொல்லும் போது அண்ணன் என்ன சொன்னுச்சு, ஏற்கனவே சொல்லிட்டேன்னு தானே சொன்னுச்சு, நான் உனக்காக தான் சொன்னேங்கிறாரு பாண்டி. நல்லா சமாளி. சரி அதுக்கப்புறம் உனக்கு நான் 4 தடவை போன் பண்ணேன், ஏன் எடுக்கலங்கிறாங்க வானதி. மறுபடியும் காலையில தானே பார்த்தோன்னு பாண்டி சொல்ல, காலையில பார்த்தா அப்ப மறுபடியும் உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்னங்கிறாங்க வானதி. பாடுறா இவள, என்னை பார்த்து முழுசா 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 4 தடவை போன் பண்ணிட்டா அப்படின்னு பாண்டி கண்ணன் ப்ரோவை துணைக்கி கூப்பிடுறாரு. என்ன 24 மணி நேரமும் பாண்டியனை உன் கூட பேசிட்டே இருக்கணும்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கண்ணன் ப்ரோவா ஒரு பங்குக்கு கேக்குறாரு. ஆமா பேசணும், என்கிட்ட பேசுறத விட சாருக்கு அப்படி என்ன வேலையா அப்படின்னு வானதி கோவமா ஆரம்பிக்க, சரி சரி ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு பிரேக் கொடு, நான் பெங்களூர் வரைக்கும் கார் ஓட்டிட்டு போறேன், அதுக்குள்ள உனக்கு போன் மெசேஜ் எதுவும் பண்ண முடியாது, நான் போயிட்டு ராத்திரி தான் வருவேன், வீட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சா உனக்கு மெசேஜ் பண்றேன், இல்லைன்னா காலையில உனக்கு கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, முகத்தை ஒரு மாதிரி சுருன்னு வச்சிட்டு இருக்க வானதி. ஆமா பெங்களூர்ல எங்க போறேன்னு கேக்குறாங்க. அது ஒரு 2-3 இடத்த விசாரிச்சு வச்சிருக்கேன், நிறைய கூட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு ராத்திரியே வந்துருவேங்கிறாரு அவரு. வானதி கொஞ்ச நேரம் யோசிச்சு தயங்கிட்டு, பாண்டி நானும் உன் கூட வரவான்னு கேக்குறாங்க. ஐயோ ராத்திரி ஆகுங்கிறாரு, எவ்வளவு தைரியமா வரவான்னு கேக்குது அப்படின்னு கண்ணன் ப்ரோ பாக்குறாரு. எதுக்கு வானதின்னு அவரு கேட்க, சும்மா உன் கூட ஒரு கம்பெனிக்கு, நீ தனியா தானே போற, ராத்திரியே வந்துருவேன்னு சொல்றல, அப்ப நானும் உன் கூட வருவாங்கிறாங்க வானதி. வானதி போற இடத்துல முன்ன பின்ன ஆகும், இதெல்லாம் சரி வராதுங்கிறாரு பாண்டி. லேட்டானாலும் பரவாயில்ல பாண்டி, இன்னைக்கே வந்துருவல்லங்கிறாங்க வானதி. வந்துருவேன்னு சொல்ல, அப்புறம் என்ன நானும் வர்றேன் பாண்டிங்கிறாங்க வானதி. பாண்டி ஐயோடான்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க, வில்லங்கம் விலகாம தொடருது முணுமுணுக்கிறாரு கண்ணன் ப்ரோ. சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் கேக்குற பொருள் ஒரு கடையில இல்லைன்னா நிறைய கடை ஏறி இறங்கணும், நிறைய அலையணும் நடக்கணும், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுங்கிறாரு பாண்டி.
உனக்கு என்ன கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னா சொல்லு, அதை விட்டுட்டு எனக்கு நடக்க கஷ்டம்லாம் சொல்லாதப்போ அப்படின்னு வானதி முகத்தை தூக்கிக்கிறாங்க. ஐயோ பாண்டி என்ன பண்ண போறேன்னு அப்படிங்கிற மாதிரி கண்ணன் ப்ரோ பாத்துட்டு இருக்க. தினமும் உன் கடைக்கு வீட்டுக்கு காலேஜுக்கு நடந்துகிட்டு தானே இருக்கிறேன், எனக்கா நடக்க கஷ்டமா இருக்கும்? உனக்கு என்ன கூட்டிட்டு போக பிடிக்கலன்னு சொல்லுப்போ அப்படின்னு வானதி முகத்தை திருப்பிக்க கண்ணன் ப்ரோ 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. ஏய் அப்படி இல்ல அப்படிங்கிற பாண்டியோட வாய்ஸ் ரொம்பவே குறைஞ்சிடுது. சரி உன் வீட்டுல நீ என்னன்னு சொல்லுவேன்னு கேக்குறாரு. நான் என் வீட்டுல சொல்ல போறேன், சொல்லாம தான் வருவேன் அப்படின்னு வானதி சொல்ல பாண்டி அதிர்றாரோ இல்லையோ நாம அதிர்ந்து போறோம், அதெல்லாம் சரியா இருக்காதுங்கிறாரு அவரு. ஒருவேளை வர்றதுக்கு லேட் ஆயிட்டா உன்னை வீட்டுல தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க வானதி. எப்படி சமாளிப்ப அப்படின்னு பாண்டி கேட்க, இத்தனை நாள் எப்படி சமாளிச்சேனோ அப்படிதான் சமாளிப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல அசந்து போய் பாக்குறாரு பாண்டி. அன்னைக்கு உன் கடை திறப்பு விழாவுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இங்கே தானே இருந்த. யாரும் என்ன தேடி கடைக்கு வந்தாங்களா என்ன? அதெல்லாம் யாரும் தேடி வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், அது ஏன் பிரச்சனை? இப்ப நான் உன் கூட பெங்களூர் வருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு கைய கால உதறிட்டு நிக்கிறாங்க வானதி. நல்ல புள்ள, இப்படி வீட்டுக்கு ஒண்ணு இருந்தா ஊர் மட்டும் இல்ல உலகமே விளங்கிடும் சோ அப்படின்னு சலிச்சிட்டு நிக்கிறாரு பாண்டி. சொன்ன கேளடின்னு அவர் சொல்ல, பாண்டி ப்ளீஸ் பாண்டி, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியா போகலாம் பாண்டி, சூப்பரா இருக்குங்கிறாங்க வானதி. வேலையா போறேன்டி அப்படின்னு பாண்டி சொல்ல, வேலை செய்யும் போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், வண்டி ஓட்டும் போது மட்டும் நம்ம ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போலாம், நடுவுல நீ வேலை பார்க்கும் போது நான் பேசவே மாட்டேன் பாண்டி, அமைதியா உன் பின்னாடியே வர்றேன் பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, இன்னும் பாண்டிக்கு சமாதானம் ஆகல. ஏன்னா அவரு கொஞ்சம் பொறுப்பான பையனாச்சே. அவரு யோசிச்சுட்டு இருக்க சிக்கனா சிவனாண்டிங்கிறாரு கண்ணன் ப்ரோ. சரி அப்படின்னா உன் வீட்டுக்கு நீ போன் பண்ணி சொல்லிடுங்கிறாரு அவரு. போன் பண்ணி சொல்லவா? எது? பாண்டிக்கு ஒரு பெங்களூர் போறேன்னு அப்படின்னு சொல்றியா நீ? எப்படி விடுவாங்க பாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாண்டி, எங்க வீட்டுல நான் சமாளிச்சுக்கிறேன், லேட்டா நான் எனக்கு தானே போன் பண்ணுவாங்க, நான் பேசிக்கிறேன் பாண்டின்னு பாண்டியோட கைய பிடிக்கிறாங்க வானதி. வீட்டுல சொல்லாம பெங்களூர் வரைக்கும் வர்றேன்னு சொல்ற, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு அவரு கேட்க, நீ என்ன தப்பு அது இதனெல்லாம் பேசிட்டு இருக்க, நானே வர்றேன்னு சொல்றேன்ல உனக்கு என்ன அப்படின்னு வானதி கேட்க, ஐயோன்னு பெருமூச்சு விடுறாரு பாண்டி. லவ் பண்ற நமக்கு இப்படி டிராவல் பண்ற சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா, இத போய் மிஸ் பண்ண சொல்ற பாண்டி அப்படின்னு வானதி கேட்க, உச்சி கூட்டிட்டு ராத்திரி 10 மணிக்கு மேல கூட ஆகலாம் வானதி, சொன்னா கேளுங்கிறாரு அவரு. சலிச்சுக்கிற வானதி, இப்ப எதுக்கு நீ என்ன இப்படி அவாய்ட் பண்ற, வேற யாரையாவது கூட்டிட்டு போலான்ற பிளான்ல இருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, பாண்டிக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஆமா கூட்டிட்டு போறாங்க, என் கூட வர எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க பாரு அப்படின்னு கடுப்படிக்கிறாரு. அப்புறம் என்ன கூட்டிட்டு போ பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, இங்க பாரு ஏற்கனவே என்ன உங்க வீட்டுக்கு தெரியும் வேற, இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா, நீ கடையில 10 மணி வரையில இருக்கிறதும் பெங்களூர் போறதும் ஒன்னான்னு கேக்குறாரு. பெங்களூர் போறேன்னு சொன்னாதானே பாண்டியா உங்களுக்கு தெரியும், நான் தான் சொல்ல போறதே இல்லையே, ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன், லேட் ஆனாலும் வந்துருவேன்னு சொல்லிடுவேன், முன்ன பின்ன ஆனாலும் நீ ராத்திரி வந்துருவல்ல பாண்டி, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, கண்ணன் ப்ரோ அசந்து போய் பாக்குறாரு. நாமளும் தாங்க, ஓவர் தைரியம் தான் உனக்குங்கிறாரு பாண்டி. எப்பவும் உங்க வீட்டுல உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தான் சொல்லுவ, எனக்கு என்னவோ நீதான் உங்களை கஷ்டப்படுத்துறியோன்னு தோணுது அப்படின்னு இப்பதான் வானதியை பத்தி கொஞ்சமா உணர்றாரு பாண்டி. இப்படி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, இந்த கார்ல தானே நாம போறோம், நான் போய் உள்ளர உட்கார்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கார் பக்கம் திரும்புறாங்க. ஏய் சொன்னா கேளு வானதி, அட அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே வானதி ஏறி உட்கார்ந்து கதவை சாத்திக்கிறாங்க. இவ்வளவுதான், என்னென்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டு இருக்க, கதவை திறக்கிற பாண்டி, ஏய் கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல நான் வரமாட்டேன்னு வானதி சொல்ல, கீழே இறங்கி வா, சொன்னா கேளு வா, லேட் ஆயிட்டா தேவையில்லாத பிரச்சனைங்கிறாரு பாண்டி. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வா, அந்த வண்டியில ஏறுன்னு கூப்பிடுறாங்க வானதி. நீ முதல்ல இறங்கு வானதி அப்படின்னு அவரு கதவை திறக்க, அவங்க கதவை இழுத்து பூட்டிக்கிட்டு, ஏய் போ அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, இந்த முறை விடு, இன்னொரு முறை நானே உன்னை கூட்டிட்டு போறேன், இறங்க வானதிங்கிறாரு பாண்டி. அவரு கதவை திறக்க வானதி முடியாதுன்னு கதவை உள்ளர இழுக்க, நீ வா, நீ கிளம்புறதா இருந்தா என் கூட தான் வந்தாகணும், நான் காரை விட்டு இறங்க மாட்டேன் போ அப்படின்னு வானதி சொல்ல, ரொம்ப சலிப்போட வந்து போய் பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. அண்ணே என்ன யோசிக்கிற, கூட்டிட்டு போ பாத்துக்கலாம் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கறாரு கண்ணன் ப்ரோ. டேய் அவங்க வீட்டுல தேடினா என்னடா பண்றதுங்கிறாரு பாண்டி. அதான் அதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுது இல்ல, அதை பாத்துக்கும் கூட்டிட்டு போங்கிறாரு கண்ணன் ப்ரோ. பாத்தியா அண்ணனே சொல்லிட்டாரு, நீ வா பாண்டி போகலாம் அப்படின்னு முத ஆளா கிளம்ப தயாரா இருக்காங்க வானதி. சோ எந்த நாயும் நான் சொன்ன கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பாண்டி நொந்து போய் நிக்க, அண்ணே கூட்டிட்டு போனேன் பாத்துக்கலாம் என்னென்ன யோசிக்கிறேங்கிறாரு கண்ணன் ப்ரோ. பாண்டி நெத்திய தேய்ச்சிட்டு நிக்க, என்ன அப்படிங்கிறாங்க வானதி. சரி
என் போனை சார்ஜில் போட்டிருக்கேன், எடுத்துட்டு வா அப்படின்னு பாண்டே சலிச்சுக்க, இதை எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு குடுகுடுன்னு உள்ளர ஓடுறாரு கண்ணன். ப்ரோ சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வானதி சொல்ல, இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சார்ஜரையும் போனையும் தூக்கிட்டு ஓடி வர்றாரு கண்ணன். நினைச்சதை சாதிச்சிடறல அப்படின்னு வானதியை பார்த்து சலிப்பா சொல்லிட்டு கண்ணன் கொண்டு வந்து கொடுக்குற சார்ஜரையும் போனையும் வாங்கிக்கிறாரு பாண்டி. சரி நான் வரேன்டா அப்படின்னு அவரு வண்டிக்கு முன்னாடி போக, சரி நான் பார்த்து போயிட்டு வாங்கன்னு அப்படிங்கிற கண்ணன் கிட்ட, பை ப்ரோ அப்படின்னு வானதி கையாட்ட, பைமா பார்த்து போயிட்டு வாங்குறாரு அவரு. மறுபடியும் போயிட்டு வரேன்னு வானதி சொல்ல, சரி என்ஜாய்ங்கிறாரு. பாய்னு ஆமன் நேரமா கண்ணன் ப்ரோவுக்கு பை சொல்லிட்டு இருக்காங்க வானதி. வண்டி கிளம்புது. பாண்டியோட வண்டி கிளம்பு, சோழனோட வண்டி வந்து வீட்டுல நிக்குது. சோழன் காரை விட்டு இறங்கி கொட்டாவை விட்டுக்கிட்டு தோத்த தேய்ச்சிட்டு உள்ளர வர எதிரில வர்றாரு நடேசன். என்னடா நேத்து போயிட்டு இன்னைக்குதான் வர்ற போல அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு. என்னமோ மதுரைக்கு போயிருந்தியாமே, சேரன் சொன்னா அப்படின்னு கேட்க, ஆமா போனேங்கிறாரு சோழன். ஏண்டா தூங்காம வண்டி ஓட்டுன அப்படின்னு கேக்குற நடேசன் குரல்ல அக்கறை தெரியறது நமக்கு தெரியுது, பட் சோழனுக்கு தெரியல. அப்படின்னு அவரு தலையாட்ட, தூங்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டியதானேடாங்கிறாரு அவரு. தூங்கிட்டு வண்டி ஓட்டி யார் மேலேயாவது கொண்டு போய் விடுறதுக்காங்கிறாரு சோழன். ஏண்டா எங்கேயாவது வண்டியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஓட்ட வேண்டியதானேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, டிரைவரை எவையா மதிக்கிறான், ரோபோ மாதிரி சோறு தண்ணி இல்லாம தூங்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. டீ குடிக்கிறதுக்கு ஒரு பிரேக் கேட்டா கூட நேரத்துக்கு போகணும், டைம் ஆயிடும்னு புலம்புறாங்கன்னு சோழன் புலம்புறாரு. இப்படிப்பட்ட ஆளுங்களை என் வண்டியில ஏத்துறேங்கிறாரு நடேசன். பின்ன எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சா ஏத்த முடியும், ஓனர் சொல்றாருன்னு ஏத்துனேங்கிறாரு சோழன். ஆமா ஓனர் சொன்னாருன்னு எடுடா அப்படின்னு அவரு இடத்த கைய காமிக்க, ஒரு பார்சல் இருக்கு எடுத்து கொடுக்கறாரு. என்னன்னு சோழன் கேட்க, பிரியாணி சாப்பிடுறியாங்கிறாரு. பிரியாணி பண்ணிச்சா என்ன அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா அவன் பிரியாணி பண்ணான், நீ ஏதோ குழம்பு வச்சிருக்கான், அதை எவனாவது சாப்பிடுவானா, நான் பாய் கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியான்னு கேக்குறாரு. நல்லா இருக்குமான்னு சோழன் கேட்க, உன்னை கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும், சாப்பிடுறியானா சாப்பிடுறே இல்லன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே சோழன் உட்கார்றாரு. கௌரவம் வேற இதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு பார்சலை பிரிக்க, சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. இப்பவே சலிப்போட அந்த பாத்துட்டு, சொல்லுங்கன்னுங்கிறாரு. என்னடா சோழா சவாரி முடிச்சிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு ஓனர் கேட்க, இப்பதான் நீ வந்தேங்கிறாரு சோழன். டேய் ஒரு சவாரி ஒண்ணு இருக்குதுடா, போயிட்டு வரியா அப்படின்னு கேட்க, எங்கண்ணே லோக்கல்லையான்னு கேக்குறாரு சோழன். லோக்கல் இல்லடா, சேலம் பக்கத்துல திருப்பத்தூர்னு போயிட்டு வரணுமாங்கிறாரு அவரு. அண்ணே இப்பதானே மதுரை வரைக்கும் போயிட்டு வரேன், மறுபடியும் எப்படி நீ லாங் அடிக்க முடியுங்கிறாரு. டேய் நல்ல பார்ட்டிடா சோழா, நீதான் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு அவரு சொல்ல, அண்ணே ராத்திரி பூரா தூங்காம வண்டி ஓட்டி இப்பதான் வந்து உட்கார்றேன்னு டயர்டா இருக்குன்னுங்கிறாரு அவரு. சரிடா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பு, அவங்கள திருப்பத்தூர்ல டிராப் பண்ணிட்டு நீ வண்டியிலேயே படுத்து நல்லா ரெஸ்ட் எடு, காலையில அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அடுத்து ஒரு நாள் லீவு கூட எடுத்துக்கடாங்கிறாரு அவரு. எப்படி தர்றீங்க பாருங்க லீவு, கல்யாண நாள் சவாரி இருக்கு, 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே கிளம்பி வாடான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, டேங்கிறாரு அவரு. அண்ணே காலையெல்லாம் சுத்தமா தூங்கவே இல்லைன்னு, இன்னைக்கெல்லாம் வர்றது கஷ்டம்னு விட்டுருங்கண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, இன்னாடா பூச்சா இதேதோ புதுசா பேசிட்டு இருக்கிற, 3 நாளா டே அண்ட் நைட்டா ஓட்டுற ஆளு நீ, இப்ப என்ன ஒரே நாள்ல டயர்ட் ஆயிட்டேங்கிற அப்படின்னு ஓனர் கேட்க, வயசாயிட்டே போகுதுன்னு முடியல, இப்பெல்லாம் கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது, இந்த நிலைமையில நான் வண்டி ஓட்டிட்டு போய் எங்கேயாவது மோதுறதுக்கா அப்படின்னு சோழன் கேட்க, டேன்னு பதறாரு அவரு. உன் வண்டியை கொண்டு போய் மோதுனா பரவாயில்லையா உனக்குன்னு கேட்க, என்னடா ஏதோ ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பதறாரு அவரு. பின்ன என்னன்னு மதுரை வரைக்கும் போயிட்டு வந்த உடனே திருப்பத்தூர் போகணும்னு சொல்ற, நீ வேற ஆளை பாருன்னு நான் வைக்கிறேங்கிறாரு சோழன். டேய் சோழா அப்படின்னு அவரு கட்டான போன்ல கத்திட்டு இருக்காரு. மறுபடியும் கூப்பிட விட மாட்டாரு இவரு சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி காதுல வச்சு சொல்லுனேங்கிறாரு. டேய் தம்பி சரிடா 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாடா சரியா அப்படின்னு அவரு கேட்க, அண்ணே மனுஷன் உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு வைனே போனு அப்படின்னு மறுபடியும் கட் பண்ணிடுறாரு சோழன். அதுக்குள்ள நடேசன் பிளேட்ல பிரியாணியை போட்டு இந்தடா சாப்பிடு நீட்டுறாரு. என்னையா போன் பேசுற கேப்ல எச்டிபி குடுத்தியா என்ன அப்படின்னு அவரு நிலக்காரமா கேட்க, ஆமா என் பிரியாணி உன் கூட ஷேர் பண்றேன்னு சொன்னேன் பாரு, அது ஏன் தப்புதான் ஆள பாரு அப்படின்னு கடுப்பார் சொல்றாரு நடேசன். இல்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டியே, உனக்கு எடுத்துட்டு வந்த தட்டுல எனக்கு போட்டு கொடுத்துட்ட, அதான் ஒரு சந்தேகத்துல கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எச்சு துப்பி வைக்கல எலி மருந்து கலந்து வச்சிருக்கேன், என்ன தின்னலன்னா வச்சுட்டு போ அப்படின்னு நடேசன் சொல்ல, செஞ்சாலும் செய்வேன், நான் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணுங்கிறாரு. சாப்பிடுறா வெட்டியா வேக்கானம் பேசிக்கிட்டு அப்படின்னு நடேசன் ஒரு வாய் எடுத்து வைக்க சோழனும் சாப்பிடுறாரு. ஆமா நிலாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு நடேசன். எந்த நிலான்னு கேட்க, அதோ வானத்துல தெரியுது பாரு அந்த நிலா அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன நக்கலாங்கிறாரு சோழன். சிக்கலா சொல்டா அப்படின்னு சொல்ல சோழன் புரியாம பாக்குறாரு.
என்ன சிக்கல்னு உங்க 2 பேருக்கு இருக்கிறத சொல்றானே, தந்த கத்திட்டு இருந்த அதான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த அவ என்னடான்னா உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. நீ என்னடான்னா அவ என்னை லவ் பண்றான்னு ஒரு பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்ட. என்னடா இதெல்லாம் அப்படின்னு நடேசன் சொல்ல மறுபடியும் கடுப்பாயிடுறாரு சோழன். ஆமா, நான் பொய் தான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ நீ எதிர்றாரு அப்பா கிட்ட. அவரை பார்த்துட்டு இருக்க அவ எங்கயா என்ன மதிக்கிறா. ஒரு ஆசையில நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு என்ன இப்போங்கிற. ஏன் பொண்டாட்டி என்ன லவ் பண்றான்னு சொன்னேன். அது என்ன பெரிய குத்தமானு கேக்குறாரு. இவன் அடங்க மாட்டா அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுல நான் எது செஞ்சாலும் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது. ரோட்ல போற பொண்ணுகிட்ட பேசினாலும் வழியில வந்து நின்னு திட்ட வேண்டியது. சொந்த பொண்டாட்டிய லவ் பண்றேன்னு சொன்னாலும் அதுக்கும் திட்ட வேண்டியது. ஒரு மனுஷன் என்னதான் பண்றதா அப்படின்னு சோழன் கத்த இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படிங்கிறாரு நடேசன். ஆமா ஐயா, அவ என்னை லவ் பண்றான்னு பொய் தான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? அதை கேட்டுட்டு உன் பிள்ளைங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களா? அவ வந்ததும் அவகிட்டயே போய் சொல்லணும், சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சோழன் சொல்ல சரி சாப்பிடு அப்படின்னு நடேசன் சொல்ல கையில இருக்க சாப்பாட்டை உதறிட்டு முடியலையா, யார்கிட்டயாவது புலம்பணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சோழன் சொல்ல எனக்கு தான் முடியலங்கிறாரு நடேசன். ஒரு வீட்டுல குழந்தைக்கு பேர் வைக்க எங்க அப்பா சிவன் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்ல, இல்ல எங்க அப்பா பேரு கிருஷ்ணனை தான் வைக்கணும்னு ஒய்ஃபும் சொல்ல 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதமா இருக்கு. அப்ப எதிர் வீட்டுக்காரரு அங்க வர்றாரு. என்ன சத்தம்னு கேட்க ரீசன் சொல்றாங்க. அவ்வளவுதானே, 2ஐயும் சேர்த்து வச்சுட்டா போகுது அப்படின்னு சொல்லி சிவராமகிருஷ்ணன் ஒரு பேரை சொல்றாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சந்தோஷமாயிடுது. அடுத்த செகண்ட் யோசிக்க சிவன்னா எங்கப்பா பேரு, கிருஷ்ணன் அவங்க அப்பா பேரு, இந்த ராமன் யார் பேருன்னு கேட்க அது எங்க அப்பா பேருன்னு சொல்லிட்டு போறாரு எதிர் வீட்டுக்காரரு. அது மாதிரி 2 பேரும் மாறி மாறி முடியலன்னு சொல்ல எனக்கும் தான் முடியலன்னு சொல்ல தோணுது நமக்கு. 2 பேரும் ஒருத்தர பாத்துக்க சாப்பிடுங்கிறாரு நடேசன். சோழனும் சாப்பிடுறாரு. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க என்ன நடந்துச்சு எனக்கு எப்படி தெரியுங்கிறாரு அவரு. அது ஒரு பெரிய கதையா அப்படின்னு சோழன் சொல்ல பெரிய கதையா, ஐயா மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு நடேசன். நிலாவை பிக்கப் பண்ண அவ கூப்பிட்ட இடத்துக்கு போனு. அங்க அந்த ராகவ் டோப்பா மண்டைன்னு இருந்தான். அவன் என்னைய தனியா கூட்டிட்டு போய் நிலா நான் பாக்குற பொண்ணு அவளை பத்திரமா கூட்டிட்டு போன்னு சொல்றான். நான் பாக்குற பொண்ணுன்னா அவன் ஆளுன்னு தானே அர்த்தம். நிலா என்ன அவன் ஆளா? லவ் பண்றானா? லவ் அவன் நான் தாலி கட்டின ஏன் பொண்டாட்டி என்கிட்டயே வந்து ஏன் ஆளுன்னு சொல்றான். நிலாவை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு வேற சொல்றான். ஏன் பொண்டாட்டி மேல அவனுக்கு என்ன அக்கறை? ஏன் பொண்டாட்டி மேல அக்கறைப்படுறதுக்கு அவன் யாரு நீயே சொல்லியா அப்படின்னு சோழன் பயங்கர கடுப்பாகி நிமிந்து கேட்க இருந்த நடேசன் எப்பவோ அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. எங்கேயா ஆளை காணோன்னு இப்படின்னு தேடுறாரு சோழன். எங்க போன இருந்தாலும் சே எஸ்கேப் ஆயிட்டல. சரி பிரியாணி ஆறுது சாப்பிடுவோம் அப்படின்னு பிரியாணி அள்ளி அள்ளி வாயில போட்டுட்டு இருக்காரு சோழன். அப்படின்னு இருக்க கடுப்பெல்லாம் பிரியாணி மேல காட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பெங்களூரு குளிர்ல வானதி கையை தேய்ச்சிக்கிட்டு கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டியன் பாக்ஸா கொண்டு வந்து வைக்கிறாரு. ரோட்ல ஒரே ஒரு வேன் தான் நிக்குது. அடேங்கப்பா, பெங்களூர்ல இது எந்த இடம்னு தெரியலையே, இவ்ளோ டிராபிக் இல்லாம இருக்கு. வானதி கையை தேய்ச்சி கண்ணத்துல வச்சிட்டு இருக்க. அவரு மறுபடியும் ஓடி பெட்டியை தூக்கிட்டு வராரு. எல்லாத்தையும் பேக் சீட்ல லோட் பண்ணிட்டு டிரைவர் சீட்டுக்கு வராரு. வானதி கையை தேய்ச்சிட்டு இருக்க. என்னாச்சுன்னு கேட்க செம்மையா குளிருதுல அப்படிங்கிறாங்க வானதி. ஆமா செம்ம குளிர் என்ன பாண்டியன் ஆமோதிக்கிறாரு. பெங்களூர் பயங்கரமா குளிர்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு போன மாதிரி சொல்றாங்க வானதி. இப்ப தமிழ்நாட்டு கிளைமேட் என்னவோ அதுதான் பெங்களூர்ல இருக்கு மெஜாரிட்டி. வேலையில முடிஞ்சிருச்சா பாண்டி அப்படின்னு வானதி கேட்க, இல்ல சில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கடையில கேட்டிருக்கேன், வெயிட் பண்ணுங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு தான் நாம கிளம்பணுங்கிறாரு பாண்டி. அப்ப இன்னும் லேட் ஆகுமா அப்படிங்கிற வானதி மொபைல பாக்க அதுல 5:24 இருக்கு. மணி என்னன்னு பாத்தியா? 5:30 மேல ஆகுது பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, வானதி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக தான் மெயினா நாம வந்ததே, இப்ப விட்டுட்டு போக முடியுமான்னு கேக்குறாரு அவரு. 7 மணிக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பாண்டி சொல்ல, 7 மணிக்கா அப்படின்னு வானதி அதிர்ச்சியா கேட்க, ஆமாங்கிறாரு அவரு. 7 மணிக்கு பொருளை வாங்கிக்கிட்டு அப்புறம் நாம எப்ப கிளம்பி வீட்டுக்கு போறதா? இப்ப கிளம்பினாலே 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். 7 மணிக்கு கிளம்பினா நடுராத்திரிலையா வீட்டுக்கு போக முடியும்? என்ன பாண்டி நீ என்ன பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப அப்படின்னு வானதி அப்படியே பிளேட்டை திருப்பி பாண்டிய திட்டிட்டு இருக்காங்க. இவகிட்ட எல்லாம் பேசி 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவரு முகத்தை திருப்பிக்க, ஒரு பொண்ணு கூட்டிக்கிட்டு வந்தா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட தெரியாதா உனக்கு அப்படின்னு ஏதோ பாண்டிதான் வானதிய கெஞ்சி வலுவுள்ள வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி வானதி ஒரேடியா எகிரிட்டு இருக்க. கடுப்பாயிடுறாரு. அப்படியே அடிச்சேன்னு பாரு, பல்லுகளெல்லாம் கலண்டுரும். இந்த மண்ணாங்கட்டிக்கு தான் காலையிலேயே சொன்னேன்ல, திரும்பி வர லேட்டாக வாய்ப்பு இருக்கு, உங்க வீட்டுல தேடுவாங்கன்னு. ஒழுங்கா வீட்லயே இருன்னு சொன்னேனா இல்லையா அப்படின்னு அவரு பயங்கரமா கோவப்பட வானதிய கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஏன் பாண்டி இப்படி கோவப்படுற?
காலையிலேயே பேசிட்டு தானே நம்ம வந்தோங்கிறாங்க வானதி மனசாட்சி இல்லாம. கிழிச்சோம் வர்ற வழியெல்லாம் தேவையில்லாம ஏதேதோ பேசி சண்டை தான் போட்டுட்டு வந்த. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன இறங்கி ஓடவா முடியும்? தெரிஞ்சுதானே கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிச்ச நீ. என்ன காலையில இருந்து அடக்கி வச்சிருந்த கடுப்பெல்லாம் விழுத்து விடுறாரு பாண்டி. சரி அட்லீஸ்ட் வந்த வேலையாவது பாக்கலான்னு பார்த்தா இப்ப வீட்டுக்கு போக நேரம் இல்லையா, பொறுப்பு இல்லையான்னு பேசுற. நான் என்ன உன்னை டூருக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன், வேலையா வந்திருக்கோம். இதுக்காக 4000-5000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வார வாரம் பெங்களூர் போவாங்களா? ஒரு முறை வந்தா மொத்தமா வேலையை முடிச்சிட்டு தான் போகணும், போயாமல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி பாண்டி கோவப்படாத, எதுக்கு இப்ப இப்படி டென்ஷன் ஆகுற நீ? லேட்டானா என்ன இப்போ, பரவாயில்ல, இப்போ பொருளை வாங்கிக்கிட்டே நாம போலாம், வீட்டுல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க வானதி. ஐயோ, கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, பாம்புன்னு அடிக்கவும் முடியாது, பழுதுன்னு தாண்டவும் முடியாது. அதுக்கு பர்ஃபெக்டான உதாரணம் வானதி தான். பாண்டிக்கு டென்ஷன் குறையல, இதுக்கு தான் உன்னை வரவேணான்னு சொன்னேன். 7 மணிக்கு கிளம்பி நடுராத்திரியில எப்படி வீட்டுக்கு போவ? என்ன சொல்லி சமாளிப்ப? இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பெங்களூர்ல தான் இருக்கேன்னு உன் வீட்டுல சொன்ன மாதிரியே தெரியல. அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறாரு பாண்டி. நீ என்ன பாண்டி என் வீட்டுக்காக இவ்வளவு யோசிக்கிற? என்னமோ அவங்க எனக்கு போன் பண்ணி அக்கறையா எங்க இருக்கன்னு விசாரிச்ச மாதிரி சொல்ற அப்படின்னு வானதி கேட்க, உனக்கு அத்தனை போன் வந்துச்சு, நீ ஒரு கால் கூட எடுத்து பேசல, நான் கவனிக்கலன்னு நினைக்காத அப்படின்னு பாண்டி கத்த. அது அது வீட்டுல இருந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன், வீட்டுல இருந்தெல்லாம் யாரும் ஒன்னும் போன் பண்ணல அப்படின்னு வானதி சொல்ல, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை வரவேணான்னு சொன்னேன். இப்ப வந்த வேலையும் முடியல, லேட்டானாலும் உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணுமேங்கிற டென்ஷன் வேற இருக்கு. இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? எப்பவும் உன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம், உன் வீட்டை பத்தி என்ன பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லங்கிறாரு பாண்டி. பாண்டி அதான் லேட்டா நான் பரவாயில்லன்னு சொல்றேன் இல்ல பாண்டி, மிஞ்சி மிஞ்சி போனா என் வீட்டுல என்ன பண்ணிட போறாங்க, என்ன வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, நான் அப்படியே உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு வானதி சர்வ சாதாரணமா சொல்றாங்க. எங்கப்பா வானதி எல்லாத்தையும் தாண்டின கேசுங்க. பாண்டி அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவங்க வீட்டை தூக்கி எறியறேன்னு சொல்லுவா, நாளைக்கு நம்மளுக்கு இதே கதி தானா அப்படிங்கிற நினைப்பு அவரோட கண்கள்ல அப்படியே தெரியுது. யார் என்ன பண்ணிட முடியுங்கிற தெனாவட்டான பார்வையும் நினைப்போம் வானதி கண்கள்ல தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.